ஐபிஓனா என்ன? இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற எந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஐபிஓனா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஐபிஎல் இல்லைங்க, ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி முதல்ல தன்னோட ஷேர்ஸை பப்ளிக்கு விற்பனை செய்கிறதுக்காக ப்ரைமரி மார்க்கெட் மூலமாக தரக்கூடிய முதல் ஆஃபர், அது பேர் தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஷேர்ஸுமே வந்து டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இறங்கின ஷேர்ஸ் கிடையாது. அதாவது முதல்ல அது ஐபிஓ மூலியமாக தான் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி செகண்டரி மார்க்கெட் மூலியமாக நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஓ மார்க்கெட்டுக்கும் இருக்கிற சில முக்கியமான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய விலை. அதாவது ஐபிஓ மார்க்கெட்டில் அது நமக்கு ஆஃபராக கொடுக்குற போது வர விலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது அதோடைய விலையும் வேறு விலையாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஓ மார்க்கெட்டில் 50 ரூபாய் அப்படின்ட்டு லிஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங்க்கு வரும்போது ஒரு 70 ரூபாய் அப்படிங்கிற வித்தியாசத்தில் வரலாம். அது எப்போவுமே மேலே தான் வரும்னு இல்லை, சில நேரத்தில் கீழேயும் வரலாம். சில நேரத்தில் 50 ரூபான்ட்டு ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிற ஸ்டாக் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு 40 ரூபாய் அப்படின்னு கூட லிஸ்ட் ஆகி வரலாம். இதுதான் ஐபிஓ மார்க்கெட்டுக்கும் நார்மல் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற முதல் வித்தியாசம். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் ஐபிஓ மார்க்கெட்டுக்கும் நார்மல் மார்க்கெட்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டைமிங். அதாவது ஐபிஓ மார்க்கெட்டில் வந்து ஒரு நாள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்னிலேருந்து டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து உங்களுக்கு ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி அந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகி ஒரு 15 நாள், குறைஞ்சது 2 வாரத்துக்கு அப்புறமா தான் வந்து அது செகண்டரி மார்க்கெட்டான ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி வரும். இப்போது நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன கேள்வினா, எந்த பேசிஸில் வந்து நான் வந்து ஒரு ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும்? 2 பேசிஸில் வந்து நீங்கள் ஒரு ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது இந்த கம்பெனி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு, இத்தனை ஒரு 3-4 வருஷத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கு, எப்படி அந்த ப்ராஃபிட் க்ரோ ஆகுது, என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க, அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ரெலவெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பதில் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அதோடைய ஆனுவல் ரிப்போர்ட் இல்லை வந்து அவங்க ஐபிஓலேயே ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கலாம். இதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இருக்காதா, நான் இந்த ஐபிஓவில் வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு அப்புறமா நான் இதை விற்க போகிறேன், இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டைல் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விதமான அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது ஜிஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராமீட்டரை பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது யாருக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஐபிஓவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு அலாட்மெண்ட் கிடச்சிதுன்னா விதின் 2 வீக்ஸ், அதாவது ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து லிஸ்டிங் டேலேயே வந்து நான் லிஸ்ட் ஆகும்போதே எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுலேயே நான் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன, இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிற பேராமீட்டர் அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா என்னென்னா, எந்த ப்ரைஸ் பேண்டில் வந்து அது லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி நிறைய வெப்சைட்ஸ் மூலமா வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓப்பன் ஐபிஓவில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட ஜிஎம்பி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்நெட் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஜிஎம்பி வந்து ஒரு வேலை வந்து ஒரு 20 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். என்ன ஆகும்னா, இப்போது 60 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகியிருக்கிற ஸ்டாக் வந்து 20 ரூபாய் ஜிஎம்பி இருக்குதுன்னா லிஸ்டிங் டே அன்னைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் இல்லை 25 ரூபாய் இல்லை 15 ரூபாய் கிட்ட கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதோடைய லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 75 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் இல்லை 85 ரூபாயில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படி தான் வந்து பல தடவை நடந்திருக்கு. அதனால தான் வந்து நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்க, கடைசியாக இப்போ நடந்துட்டுருக்கிற ஐபிஓவில் எந்த ஐபிஓக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஓ நடந்துட்டுருக்கு. அது என்னென்னா எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஐபிஓவில் ஓப்பன் ஆகிருக்கு. இதோடைய ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 35 ரூபாவாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரத்தில் நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கும் வந்து நிறைய ஷேர்ஸ் வாங்கணும், இல்லை டைரெக்டாக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றீங்கன்னா நீங்கள் அப்ஸ்டாக்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுக்கணும். நான் வந்து ஒரு பிகினர், எனக்கு அவ்வளோவா ட்ரேடிங் தெரியாது, எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது, ஆனால் எனக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும், எனக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா என்னோட ஸ்விங் ட்ரேடிங் வெபினாருக்கு கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ரீ வெபினார். எவ்ரி ஃப்ரைடே 8 மணிக்கு நைட் நான் வந்து இந்த வெபினாரை எல்லாருக்காகவும் எடுக்கிறேன். என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வெபினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. நான் திரும்ப ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை.